சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். பாருங்க, கர்த்தரை தேடுவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேடாதவங்களுக்கு பல குறைவுகள் இருக்கும். குறைவானது எண்ணி முடியாதுன்னு பிரசங்கி எழுதுறாரு. குறைவுகள் எண்ணவே முடியாமல் குறைவுகள் வரும். யாருக்கு? ஆண்டவரை தேடாதவங்களுக்கு, ஜெபிக்காதவங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 இப்படி சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறீங்க? தினம் 1 மணி நேரமாக ஜெபிக்கிறீங்களா? இல்லை 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், நீ எவ்வளோ இருப்பா ஜெபம் பண்ணுவ? சும்மா 10 நிமிஷம் ஜெபம். இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாரு, நான் நீதிமொழியில் மட்டும் படிப்பேன், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு எவ்வளவு குறைவு இருக்கும்? ஜெபிக்க வாரீங்க, குறைவுகள் நீங்கணும்னே. உங்கள் குறைவுகள் நிரந்தரமாக நீங்கணும்னா அது ஏதோ வேத வாசிப்பை விடாதீங்க. பைபிளை ஒழுங்குகிறையுமா வாசிங்க. அது உள்ள வாக்கு தத்தங்களை சுதந்திரிங்க. வாக்கு தத்தை சொல்லுங்க. குறைவுகளை நிறைவாக்குவேன்னு சொன்னவரே, எனக்கு மனம் இறங்குன்னு கேளுங்க. உண்மை தேடுவதற்கு குறை வராதுன்னு சொன்னீங்களே. வேதம் மூலம் உண்மை தேடுகிற ஆண்டவரே, துதி மூலம் உண்மை தேடுகிற ஆண்டவரே, ஜெபம் மூலம் உன்னை தேடுகிற ஆண்டவரே, நற்கிரி மூலம் உண்மை தேடுகிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய அதிகாலை தேடுகிற ஆண்டவரே. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலை ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரை எழுப்ப சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, 12 மணிக்கு நான் படுக்கிறேன், எப்படிங்க எழும்பி நான் 4 மணி 5 மணிக்கு ஜெபிக்கிறது? உங்களுக்கு ஒன்றும் ஒரு குறை வராது. உங்கள் சரீரத்தை கர்த்தர் புது பலனால் இடை கட்டுவார். அப்போ கர்த்தரை தேடணும். வாசித்து ஜெபிக்கும், விழித்திருந்து ஜெபிக்கும். அந்த பொண்ணு ஜெபத்தினால உயர்ந்த மகள். அந்த மகள், நீங்கள் ஜெபத்தினாலே உயருங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாகணும்னா ஜெபத்தை விடாதீங்க, ஆண்டவரை விடாதீங்க. தேடுங்க, இரவும் பகலும் தேடுங்க, மத்தியானம் தேடுங்க, தானியலை போல 3 வேளை தேடுங்க. கர்த்தரை தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை கீழாக்காம மேலாக்குவார், வாழாக்காம தலையாக்குவார். 1000 தலைமுறை வரை அவருடைய இரக்கம் உங்கள் தலைமையில இருக்கும். 1000 தலைமுறை வரை ஒரு குறை இல்லாமல் காப்பார்.